இவ்ளோ கலைபுரம் நடந்துகிட்டு இருக்கும்போது, காருக்குள்ள திவ்யாவுக்கும், பார்வதிக்கும் பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து "எப்படி நீ இப்படி பண்ற?" அப்படின்னு கேவலமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பார்வதி சொல்றாங்க, "மெடிக்கல் டீம் இருக்கு, மெடிக்கல் டீம் இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஒரு மனதைரியசாலி அப்படின்றத தெரியுது நமக்கு. தன்னை கம்ருதீன் ஒண்ணு சொல்லும்போது தான் கண்ணீர் விட்டு அழுவுற அளவுல பார்வதி வீக்கா இருக்காங்க. ஸோ ஒரு பையனுக்காக மட்டுமே கண்ணீர் விட முடியுது. மத்தபடி மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்கள வந்து அசைச்சு கூட பார்க்க முடியாது. அவங்க பயங்கர பலசாலி மனசளவுல அப்படிங்கிறத அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க இந்த ஷோல. பத்தாததுக்கு இந்த பக்கம் விக்ரமும் கம்ருதீனும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. விக்ரமும் பயங்கரமா திட்டுறாரு கம்ருதீன. இப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கம்ருதீன் வந்து வெளிய வந்தா ஒண்ணு நான் உயிரோட இருக்கணும், இல்ல நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க. அட பாவிங்களா! எந்த சீசன்லயுமே இல்லாத அளவுக்கு இந்த சீசன்ல இவ்வளவு வக்ரமான மனசுடையவங்களாடா இந்த வீட்டுக்குள்ள இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. சமூகத்துல இருக்க மனுஷ முகங்களுடைய ஒரு அங்கங்கள் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க. இதுவரைக்கும் இவ்வளவு அழுக்கான மனிதர்களை எந்த பிக் பாஸ் சீசனும் பார்த்ததில்ல. அவ்வளவு அழுக்கான மனசு இருக்கிறவங்க தான் இப்போ இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. இதுக்கு விஜய் சேதுபதி சார் இந்த வீக்கெண்ட்ல என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாரு, பிக் பாஸ் டீம் என்ன ரிசல்ட் டிசைட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிக் பாஸ் சீசனை மக்கள் எவ்வளவுதான் திட்டுனாலும் நிறைய பேர் அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. உளவியலா நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க.